ஒஸ்ஸா மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பிக்சர் ஷோ. அனதர் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்த்துட்டு இணைஞ்சிருக்கோம். ஸோ போன வாரம் நேற்று வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லீடர் அந்த படத்தோட டீசர் ரியாக்ஷன், அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்து அந்த பாட்டோட ரியாக்ஷன் வீடியோ பார்த்துருவீங்க. ரெண்டு இதுலேயும் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால நான் அவசரமாக எடிட் பண்ணனால டெக்னிக்கல் இஷ்யூனால வந்துட்டு ஆடியோ வந்துட்டு கூடையாக போயிடுச்சு. எக்கோ ரிவர்ப்போ நான் ஆடியோ சிஸ்டமில் எடிட் பண்ணவும் சரி, ஆடியோ எடிட் பண்ணவும் சரி, அப்புறம் லோ குவாலிட்டியும் 1080p தான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு 360p அந்த இதில் தான் வந்துருக்கோம். கொஞ்சம் ப்ளரியாக இருந்திருக்கும். அதிலலாம் நான் தான் தப்பேன். ஆனால் அடுத்த வாட்டி அதை நடக்காமல் நானும் பார்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு அனதர் ரியாக்ஷன் வீடியோ. என்ன ரியாக்ஷன் வீடியோனா, சாய் அபிநயங்கர் அண்ட் கைடு லோகர் இணைந்து ஒரு மியூசிக் வீடியோட எடிட் பண்ணியிருக்கேன். அதாவது பவளமல்லி. இந்த பவளமல்லி வந்துட்டு சாங் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா, சாங் நேம் வந்து பவளமல்லி, கம்போஸ்ட் அண்ட் சாங் ப்ரொடியூஸ்டு பை நம்ம சாயமியங்கர் சுத்தியாசுன்னு போயிருக்காங்க. லிரிக்ஸ் விவேக், எடிஷனல் ஒர்க்கு சஞ்சனா. இவங்களாம் வந்துட்டு எப்படி சொல்ல, கோரஸ்லாம். ஓகே, நம்ம பார்ப்போம் பாட்டு பிறகுன்னு. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலும் நாங்கள் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரெடி ஆகிங்களா? இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். மக்களே, ஸோ நானும் அவளாக இருக்கேன். எப்போ இருக்குன்னு பார்க்குறதுக்கு. 3, 2, 1 லெட்ஸ் கோ. பவளமல்லி டைரக்டர் தேஜா பிரபு. சும்மா போட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம் ரேட்டியோங்க, நார்மல் ரேட்டியோ கிடையாது. ஓ, மணமகன் சாய் அபிநயங்கர். ஓ, ஆள் நினச்சமாக தான் இருக்கு. ஓ, மணமகள் கைடு லோகர். ஓ, அனந்தர் வைப்பேங்க. உண்மையிலே சாமியாங்கிற அனந்தர் வைப்பு. ஓ, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஓடுறா, நல்லா தான் இருக்கு. ஓ, நல்ல அந்த கேமரா சிங்கிள் ஷாட் மாதிரி இருக்கு. ஓ, நல்லா இருக்குங்க. பட்டாம்பூச்சி வேணுமோ பிறகுது. சுத்தியாசன வயசு.
அனதர் சிங்காரின்னு சொல்லலாம். டியூட்டில் வந்து சிங்கர் மாதிரி இருக்குது அந்த மியூசிக் வீடியோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது. எடிட்டிங்கே நல்லா பக்காவாக இருக்குங்க. ஓ ஒன் ஷாட் மாதிரி இருக்குங்க. எதோ இந்த இது எப்படி பண்ணாங்க இந்த பாருங்க, ஒன் ஷாட் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. உண்மையாக தோக்காதுங்க, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு லவ் சாங்கில் ஒரு குத்துப்பாட்டை கலந்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. உண்மையாக நல்லா இருக்குங்க. சுபம் உண்மையாக நல்லா இருக்குங்க. டைரக்டர் இயக்குனர் தேஜோ பரத்வாஜ். ஸோ மக்களே உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஒரு அனதர் வைப்னு சொல்லலாம். சிங்காரி பாட்டுக்கு இதுக்கும் கொஞ்சம் சிங்கான மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த நடுவில் ஒரு கேமரா ட்ரெக்கிங் வச்சு எப்படி அந்த ட்ரெக்கிங் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாட்டு ஓவராலாக நல்லா இருந்துச்சு. அந்த சுத்தியாசன் வாய்ஸ் வந்துட்டு ஓகே, அதுவும் ஓகேலா. ஆனால் இல்லாமல் இதில் வந்துட்டு சாய் மிக்கரும் நல்லா இது பண்ணியிருந்தார், ஆக்டிங் பண்ணியிருந்தார். இதில் வந்துட்டு ஆக்டிங்கை விட டான்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் டான்ஸஸ்லாம் ஆடிந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த இதுக்கு வந்துட்டு 10க்கு 9.5 ஸ்டாரே கொடுக்கலாம். மிச்சம் 5 ஸ்டார் வந்துட்டு எனக்கு அந்த ரேட்டியோ பிடிக்கும் மக்களே. அது ஒன்று தான், அது இன்ஸ்டாகிராம் ரேட்டியோவில் வச்சுட்டாங்க. ஃபுல் ஆஃப் ரேட்டியோ, யூடியூப் ரேட்டியோவாக இருக்கட்டும் சரி, இப்போ நான் பார்க்குறேன் அந்த ப்ரொஃபஷனல் ரேட்டியோவாக இருக்கட்டும் சரி, அதே தான் வச்சுருக்கலாம். ரேட்டியோனா அந்த ஸ்க்ரீன் டைப்பு இந்த மாதிரி வச்சுருக்கலாம். ஆனால் அவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ வச்சு பரவாயில்ல. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தா இந்த ரேட்டியோக்கு ஓகே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த ஒரு ஆக்ஷன். ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களுக்காக ஒரு சுடு பீக் அதை காத்துட்டு. ஸோ டாக்ஸ்ன்னு சொன்ன இடம் எங்கடா வரலன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ. நான் நேற்றே ஒரு 2 வீடியோ செய்யும்போது டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் டாக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு, இல்லைனா டாக்ஸும் இன்றைக்கி எடிட் பண்ணிட்டு இன்றைக்கி வெளியே வைக்கிறப்பேன் 9 மணிக்கு. அதனால் டாக்ஸி டெக்னிக்கல் இஷ்யூ. ஆனால் அந்த வீடியோ இருக்குது, அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. அதை நான் எடிட் பண்ணிட்டு அடுத்த வாரம் வெளியாக்குவேன். ஸோ அடுத்த வாரம் ஒரு புது டாக்ஸ் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, தொடர்ந்து தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போலாம் அடுத்த வாரம் அடுத்த ரியாக்ஷன் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சபிரதரன். வி சீ தி நெக்ஸ்ட் ஒன். Ciao. Happy weekend மக்களே.